ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சிகரமான இன்ஃபர்மேஷனாக வந்துட்டு இருக்குது. ஏன்னா 4 பேர் தான் டேஞ்சர் ஜோனில் இருந்தாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மள மஞ்சரி இருந்தாங்க, அதுக்கு மேலே வந்துட்டு ஜாக்லின் இருந்தாங்க, அதுக்கு மேலே விஜய் விஷால், பவித்ரா இப்படி தான் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ராணுவ வந்துட்டு எவிட் செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சு. பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. பட் என்ன, நான் வந்துட்டு இந்த வாரம் முழுக்க சொன்ன ஒரே விஷயம், வாரம் முழுக்க இல்லை முதலேருந்து சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, நான் வந்துட்டு இந்த கேமில் என்னை வந்து உண்மையாக காமிச்சிக்கிட்டு நான் வந்துட்டு கோவக்காரி அந்த மாதிரி காமிச்சு நிறைய பேர் எவிட்டாக இருக்காங்க. ஆனால் இவர் வாயை திறந்து என்ன சொல்கிறாரு, நான் ஆமாம் இந்த கேமுக்காக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி சொல்லியும் இவர் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கார், ஒரே டவுட்டாக இருக்கேன்னு சொல்லியிருந்தேன். இப்போது அதுக்குண்டான ஆக்ஷன் தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் 3வது பிளேஸில் இருக்கார். அவர் எப்படி இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. 3வது பிளேஸில் இருந்தவங்களாம் போனதாக சான்ஸே கிடையாது. அப்படின்ட்டு போது ராணுவ போயிருக்காருன்னா அதுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது நம்மளுக்கு எபிசோட் பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ அடுத்தபடியாக என்ன அப்டேட் அப்படி பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் அந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸில் அவங்களும் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்களே, அப்போ அவங்க போவாங்களா அப்படின்ற மாதிரி. இதில் இன்னொரு அப்டேட் என்னென்னா, ஒரு பாய் ஒரு கேர்ள் தான் வந்து இன்றைக்கி எவிட் செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு. ஸோ ஒரு பாய் அப்படின்போது ராணுவ போனதுனால விஜய் விஷால் காப்பாற்றப்பட்டார். ஆனால் பாவிகளா, நான் தான் சொன்னேன்ல ஆல்ரெடி, விஜய் விஷால் போக மாட்டார், அருண் போக மாட்டார்னு. இப்போது கேர்ள் அப்படின் போது லாஸ்ட்டாக மஞ்சரி இருக்காங்க, அதுக்கு மேலே ஜாக்லின், அதுக்கு மேலே வந்துட்டு விஜய் விஷால். இப்போ விஜய் விஷால் போகலை அப்படின்னும் போது அதுக்கு மேலே பவித்ரா. ஸோ பவித்ராவுக்கு நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் என்னென்னா, இந்த வியட்நாம் டிக்கெட் கொடுத்ததுலேருந்து அவங்க மேலே எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, அவங்கள கூட கழட்டி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. இப்போது என்ன தகவல்னால், டேஞ்சர் ஜோனில் வந்துட்டு ஜாக்லின் கிடையாது, பவித்ரா அண்ட் மஞ்சரி இவங்க தான் வந்துட்டு அந்த டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ இவங்க 2 பேரில் தான் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு பவித்ரா ஜனனி போகணுமா இல்லை மஞ்சரி போகணுமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னையை கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேரில் வந்துட்டு 2 பேருமே பயங்கரமான டஃப் கொடுத்தாங்க. ஆனால் அதிகப்படியாக ஓப்பனப்பாக பேசுனது கண்டிப்பாக மஞ்சரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரியில் நிறைய பேர் காணாமல் போனாலும் மஞ்சரி ஒரு தனியான ஒரு இடத்த வந்துட்டு பிடிச்சிட்டாங்கன்றதுல மாற்றுக்கருத்து கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இவங்க 2 பேரில் யார் வெளியேற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.